கடகராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சனி வக்ரமாக இருப்பதால் கடந்த 1.5 மாதங்களாக அஷ்டம சனியின் பாதிப்புகள் ஏதோ ஒரு விதத்தில் குறைந்திருக்கின்றது. அதே நேரம் ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் நவம்பர் 15 தேதி வரை பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்கும். அதற்கு பிறகுதான் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். மாதம் முழுவதுமே செவ்வாய் 12 இருப்பதால் உங்களுடைய தூக்கம் சற்றே பாதிக்கப்படலாம். மாதத்தின் இறுதி பகுதியில் 12 குடைய புதன் உச்சமாவதால் வீண் செலவுகளும் அதிகரிக்கலாம். 17 தேதி வரை சுக்கிரன் நீச்சமாக இருப்பதாலும் வீண் செலவுகளை தாண்டி எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்காமல் போகலாம். 17 தேதி வரை சுக்கிரன் நீச்சமாக இருப்பதால் நீங்கள் கலைத்துறை, ஃபேஷன், பியூட்டி போன்ற துறைகளில் வேலை செய்பவர்களேயானால் பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதை கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் செய்யும். அதே நேரம் சூரியன் மாதம் முழுவதுமே வலுவாக இருக்கின்றார். இதனால் உங்களுடைய ஆத்ம பலத்துக்கு குறைவிருக்காது. சனி வக்ரமாக இருப்பதால் அஷ்டம சனியின் பிரச்சனைகள் குறைந்து காணப்படும். அதே நேரம் 11 குரு வலுவாக அமர்ந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் புதிய வாய்ப்புகளை, பிரச்சனைகளை தீர்க்கும் வழிகளை உங்களுக்கு வழங்கி கொண்டுதான் இருக்கின்றார். அத்தகைய நல் வாய்ப்புகளை, நல்ல திருப்பங்களை சூரியன் வலுவாக இருக்கும் செப்டம்பர் மாதத்தில் கடகராசியினர் கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இறுதியாக கடந்த 2 நாட்களாக, அதாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பிரச்சனைகள் அதிகம் இருப்பது போல் நீங்கள் உணர்ந்திருக்கலாம். அதற்கு காரணம் உங்களுடைய ஜென்ம ராசியை சந்திரன் கடந்து கொண்டிருப்பதுதான். திங்கட்கிழமை அமாவாசை என்பதால் இந்த பிரச்சனையான சூழல் திங்கட்கிழமையும் தொடரலாம். அதாவது 2ஆம் தேதியும் தொடரலாம். அதற்கு பிறகு பிரச்சனைகள் நீங்கி சீரான நிலை இருக்கும். நல்ல வாய்ப்புகள் வரத் தொடங்கிவிட்டன. அதை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.